ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நைட் டின்னர் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பூரி செய்யறதுக்காண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சூப் வைக்கலான்னு கறி எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். நம்ம சூப் மாதிரி வச்சு நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வந்து சுடுநீர் தேவைப்படுது. வாங்க சுடுநீர் வச்சிடலாம். இப்போ இந்த கிச்சனில் வந்து நம்ம சுடுநீர் வைக்க போகிறோம். எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து எடுத்து வந்தது. இது நான் மகாராஷ்டிரா போகும்போது இதை நான் கொண்டு போகணும். அங்கே வந்து எனக்கு டீ போடுறதுக்கு ஏதாவது தேவைப்படும், அதனால் எடுத்து போகணும் தான் எடுத்து வந்தேன். இப்போ நம்ம மாவு வந்து பிசைய போகிறோம். இப்போ மாவு பிசையறதுக்கு கறி இப்போ சுடுதல் வைக்கிறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேவைப்படும். இப்போ தண்ணி சூடாகட்டும், நம்ம மாவு பசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம லைட்டாக சூடான போதும், ரொம்ப கொதிக்கலாம் மாவு நல்லா வராது. லைட்டாக சூடான போதும். இப்போ மாவு பசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் சுடுதல் மட்டும் ஊற்றி பசைய போகிறேன். தண்ணி சுடுநீர் மாவு பசங்க நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காது, நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கறி தாளிச்சு விட்டுறலாம். தாளிச்சு விட்டோமாக்கும் பூரி செய்ய கரெக்டாக இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி ஆக போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி வைக்க போகிறேன். அப்படி இல்லாத பூரி சாப்பிட்றது நல்லா இருக்கும். பூரி சாப்பிட்றதுக்கு நம்ம காரத்துக்கு அவ்வளோதான். மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் மாக்கு சூப் மாதிரி ரெடி ஆயிடும். கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலே அரைச்ச மசாலா தான். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி விசில் வச்சுருக்கோம். ஞாயிறு உட்பட வாரத்தின் 7 நாட்களும் இரவு 9:30 மணிக்கு அவனை சும்மா விட சொல்லியா? அவனால கண்ட துணமா வெட்டணும். அவ்வளோதான், பூரி சுட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சுட்டு போட்டு எடுத்துட்டோமாக்கும் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. சாப்பிட வேண்டியதுதான்.
மறக்கணும்